இந்திய சீனியர் அணி தற்போது ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 3 ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடரை முடித்துவிட்டது. இந்த தொடரில் 3 போட்டிகளிலும் வெற்றி பெற்று இந்திய அணி ஆப்கானிஸ்தான் அணியை மொத்தமாக வாஷ் அவுட் செய்து சாம்பியன் பட்டத்தை வென்றது. அதே சமயம் மற்றொரு புறம் இந்திய ஜூனியர் அணியான இந்திய ஏ அணி முத்தரப்பு தொடரில் இலங்கை மற்றும் ஆப்கானிஸ்தான் ஏ அணிகளுக்கு எதிராக விளையாடி வந்தது. அந்த தொடரும் சமீபத்தில்தான் முடிவடைந்திருந்தது. அந்த தொடரிலும் ஆப்கானிஸ்தான் மற்றும் இலங்கை அணிகளை துவம்சம் செய்து முத்தரப்பு தொடரையும் இந்திய ஏ அணி கைப்பற்றியது. மேலும் இந்திய ஏ அணி இந்த தொடரை சுலபமாக கைப்பற்றியது என்றுதான் சொல்ல வேண்டும். அதற்கு மிக முக்கிய காரணம் நம்ம சூரியவன்சி தாங்க. இந்த மனுஷனுக்கு வெறும் 14 வயது தான் ஆகிறது. அதாவது சிறு பாலகன் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் இந்த சிறு பாலகன் இப்போது ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகத்தையும் உலுக்கி எடுத்து வருகிறார். எத்தனையோ ஜாம்பவான் வீரர்கள் கனவில் படைத்து கொண்டிருந்த சாதனையை இந்த சிறு பாலகன் நிஜத்தில் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார் இந்த கிரிக்கெட் உலகத்தில். அதுவும் இந்த இந்தியா, இலங்கை, ஆப்கானிஸ்தான் ஏ அணிகளுக்கு எதிரான முத்தரப்பு தொடரின் இறுதிப் போட்டியில் இவர் ஆடிய ருத்ரதாண்டவ பேட்டிங் என்பது கற்பனையை மிஞ்சும் அளவுக்கு இருந்தது. வெறும் 29 பந்துகளில் 94 ரன்கள் வரை அடித்து மொத்த கிரிக்கெட் உலகத்தையும் அதிர வைத்து விட்டார் சூரியவன்சி. இவரது இந்த அதிரடிதான் இறுதிப் போட்டியில் இலங்கை அணியை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிவிட்டது. அந்தளவுக்கு திறமை வாய்ந்த இவருக்கு இதுவரை இந்திய சீனியர் அணியில் வாய்ப்பு கொடுக்கவில்லை என்ற மிகப்பெரிய குற்றச்சாட்டும் இருந்து வந்தது. இந்த சூழலில்தான் முதல் முறையாக இந்திய சீனியர் அணியில் இப்போது சூரியவன்சி களமிறங்கிவிட்டார். ஆமாங்க, இந்திய கிரிக்கெட் நிர்வாகமான பிசிசிஐ இதை அதிகாரப்பூர்வமாக செயல்படுத்திவிட்டது. ஏனென்றால் இப்போது இந்திய சீனியர் அணி அடுத்ததாக அயர்லாந்து அணிக்கு எதிரான T20 தொடரில் விளையாட இருக்கிறது. 2 போட்டிகள் கொண்ட இந்த T20 தொடரில் இந்திய சீனியர் அணி விளையாடுகிறது. இந்த தொடரில்தான் சூரியவன்சியும் இடம்பெற்றிருக்கிறார். ஸ்ரேயஸ் ஐயர் தலைமையிலான இந்திய சீனியர் அணி இந்த தொடரில் அயர்லாந்து அணியை எதிர்கொள்கிறது. அப்படியாக இந்த இரு அணிகளுக்கு எதிரான முதல் T20 போட்டி தொடங்கியது. இந்த போட்டியில் முதல் முறையாக இந்திய சீனியர் அணிக்காக சூரியவன்சி களமிறங்கினார். அதுவும் ஓப்பனிங்கில் இறக்கிவிடப்பட்டார் இவர். அப்படியாக இறங்கிய இவர் எதிரணியான அயர்லாந்து அணிக்கு மட்டுமில்லாமல் சொந்த அணியான இந்திய அணி வீரர்களுக்கும் சேர்த்தே அதிர்ச்சி கொடுத்தார். ஆமாங்க, ஏற்கனவே இதற்கு முன்பு ஜூனியர் அணிக்கான முத்தரப்பு தொடரின் இறுதிப் போட்டியில் இலங்கை அணிக்கு எதிராக கொடூரத்தனமான அதிரடியில் விளையாடி வந்தார் இவர். அந்த போட்டியில் எந்த இடத்தில் இவரது அதிரடியை விட்டாரோ அந்த இடத்திலிருந்தே இந்த போட்டியில் தொடங்கியது போல இந்த அயர்லாந்துக்கு எதிரான முதல் T20 போட்டியில் ஆரம்பம் முதலே சிக்சர்களில்தான் பேட்டிங்கை தொடங்கினார். அதுவும் இவர் களமிறங்கி இவர் எதிர்கொண்ட முதல் 3 பந்துகளையுமே ஹாட்ரிக் சிக்சர்களில் பறக்கவிட்டார். அதாவது சர்வதேச கிரிக்கெட் உலகில் எந்த ஒரு பேட்ஸ்மேனும் கிரிக்கெட் தொடங்கிய காலத்திலிருந்து இதுவரை எந்த ஒரு பேட்ஸ்மேனும் அவர்கள் களமிறங்கிய முதல் 3 பந்துகளையுமே தொடர்ச்சியாக சிக்சர் அடித்ததே கிடையாது. அதாவது ஹாட்ரிக் சிக்சர்கள் அடித்ததே கிடையாது. அப்படிப்பட்ட சூழலில் முதல் முறையாக இந்த ஒரு சாதனையையும் செய்த ஒரே பேட்ஸ்மேன் சூரியவன்சி தான். அப்படியாக கொடூரத்தனமான அதிரடியில் தொடங்கிய இவர் அடுத்தடுத்து தொடர்ச்சியாக பிரித்து மேய்ந்து விட்டார். கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஓவர்களிலும் இவர் எதிர்கொள்ளும் 2-3 பந்துகளை கண்டிப்பாக ஒரு சிக்சர், ஒரு பவுண்டரி என அடித்து விடுவார். அதுவும் ஒரு சில ஓவர்கள் முழுமையாக அந்த 6 பந்துகளையும் இவர் பேட்டிங் செய்ய நேர்ந்தால் அந்த ஓவரில் குறைந்தபட்சம் 2 சிக்சர்கள் 2 பவுண்டரிகளாவது அடித்து விடுவார். அந்தளவுக்கு ஏதோ தெரு கிரிக்கெட்டிலும் வலைப்பயிற்சியிலும் விளையாடுவது போல காட்டுத்தனமாக பேட்டிங் செய்து வந்தார் சூரியவன்சி. இப்படியாக அதிரடியில் மிரட்டிய இவர் வெறும் 21 பந்தில் சதம் எடுத்ததோடு 47 பந்தில் இரட்டை சதமே எடுத்துவிட்டார். அதுவும் மறந்துடாதீங்க, இந்த போட்டி வெறும் T20 போட்டிதான். T20 போட்டியிலேயே வெறும் 47 பந்தில் தனி ஆளாக இரட்டை சதம் எடுத்திருந்தார். அதே சமயம் இவருக்கு எதிர்முனையில் மற்ற பேட்ஸ்மேன்களும் ஓரளவுக்கு ரன்களை குவிக்க, விக்கெட்டுகளை இழக்க என அந்த பக்கம் சீரான இடைவெளியில் மற்ற பேட்ஸ்மேன்கள் விக்கெட்டை இழந்து கொண்டிருந்தனர். இதனால் சூரியவன்சிக்கு இன்னும் அதிகமான பந்துகளை எதிர்கொள்ள வாய்ப்பு கிடைக்கவில்லை. இதன் காரணமாக 51 பந்துகள் மட்டுமே எதிர்கொண்ட சூரியவன்சி இதில் 213 ரன்கள் வரை குவித்திருந்தார். கிட்டத்தட்ட 20 ஓவர்கள் போட்டி என்றால் மொத்தமாகவே 120 பந்துகள் தான் போடப்படும். அதில் ஏறக்குறைய பாதி பந்துகள் வரை சூரியவன்சியே பிடித்துவிட்டார். ஆனாலும் இன்னும் கூடுதலாக ஒரு சில ஓவர்கள் இவருக்கு பேட்டிங் செய்ய கிடைத்திருந்தால் இந்த போட்டியில் எளிதாகவே
300 ரன்களை கூட சுலபமாக சூரியவன்சி எடுத்திருப்பார். ஏனென்றால் இந்த போட்டியில் இவர் கடைசி வரை விக்கெட்டை இழக்காமல் தான் இருந்திருந்தார். ஆக மொத்தம் இந்த போட்டியில் இந்திய அணி 311 ரன்கள் வரை குவித்துவிட்டது. எப்படி ஒரு T20 போட்டியில் 300 ரன்கள் என்பது கிட்டத்தட்ட சாத்தியமே கிடையாது. ஆனால் அதையும் சூரியவன்சி இந்த போட்டியில் சாத்தியப்படுத்தி காட்டியிருந்தார். அதுவும் இவர் களமிறங்கிய முதல் இந்திய சீனியர் அணிக்கான போட்டியிலேயே இதுதான் உச்சபட்ச ஹைலைட்டே. பின்னர் இந்த போட்டியில் இவ்வளவு பெரிய இலக்கை சேசிங் செய்ய களமிறங்கிய அயர்லாந்து அணியை வெறும் 123 ரன்களில் சுருட்டி இந்திய அணி பிரம்மாண்ட வெற்றியையும் இந்த போட்டியில் பெற்றது. மேலும் இந்தளவுக்கு இந்த போட்டியில் அதிரடியாக விளையாடிய சூரியவன்சிக்கு இன்னொரு மிகப்பெரிய பாராட்டம் கிடைத்தது. ஆமாங்க, இந்த போட்டியை மைதானத்தில் அமர்ந்து நேரடியாக பார்த்து கொண்டிருந்த விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் சூரியவன்சி இரட்டை சதம் எடுத்திருந்த போது எழுந்து நின்று கைதட்டி சல்யூட் அடிப்பது போல செய்கை காட்டினார்கள். அதாவது இந்திய அணியின் தற்போதைய மிக மூத்த சீனியர் வீரர்கள்னா அது இந்த இருவரும் தான். இவர்களே சூரியவன்சிக்கு எழுந்து நின்று கைதட்டி பாராட்டிய இந்த ஒரு சம்பவம் மிகப்பெரிய வைரலானது. மேலும் இதுவரை இந்திய சீனியர் அணியில் வாய்ப்பு கிடைக்குமா என்று எதிர்பார்த்து வந்த சூரியவன்சிக்கு அப்படியாக கிடைத்த முதல் வாய்ப்பிலேயே உலகமகா சாதனை ஒன்றையும் செய்திருப்பது இந்திய சீனியர் அணியில் இவருடைய இடத்தை ஆழமாக உறுதி செய்துள்ளது. இந்த முதல் போட்டியிலேயே இப்படி ஒரு சரித்திர நிகழ்வை படைத்த சூரியவன்சிக்கு அடுத்தடுத்து இந்திய சீனியர் அணியில் நிலையான இடம் கிடைப்பது தற்போது உறுதியாகிவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். அதுவும் அயர்லாந்துக்கு எதிரான வார்ம் அப் மேட்சில்தான் இப்படி ஒரு ஆட்டத்தை ஆடியிருக்கிறார். இதேபோல அதிகாரப்பூர்வ T20 போட்டியிலும் நிலையான அதிரடியை வெளிப்படுத்தினார் என்றால் கண்டிப்பாக இந்திய சீனியர் அணியில் நிலையான இடம் கிடைப்பதோடு மட்டுமில்லாமல் T20, ODI, டெஸ்ட் என ஏதேனும் ஒரு ஃபார்மட்டில் இந்திய அணியின் கேப்டன் பதவி கூட இவரை தேடி வரலாம் என்றும் ஒரு சில கிரிக்கெட் விமர்சகர்கள் கூறி வருகின்றனர். அந்தளவுக்கு அதீத திறமை என்பது இவரிடம் இருக்கிறது என்பதை ஒப்புக்கொண்டுதான் ஆக வேண்டும். ஆகவே இவருடைய வயதை பார்க்காமல் இவருடைய திறமையை வைத்து மட்டுமே இவருக்கு இந்திய சீனியர் அணியில் வாய்ப்பு கொடுத்ததோடு மட்டுமில்லாமல் அடுத்தடுத்து கேப்டன் போன்ற முக்கிய பொறுப்புகளையும் கொடுக்க வேண்டும் என்பதுதான் இந்திய ரசிகர்களின் எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் இந்த அயர்லாந்து தொடர் முடிந்த கையோடு அடுத்ததாக உடனடியாக ஜாம்பவான் அணியான இங்கிலாந்துக்கு எதிரான தொடரிலும் இந்திய அணி களமிறங்க உள்ளது. ஆகவே அதிலும் சூரியவன்சிக்கு இந்திய சீனியர் அணியில் இடம் கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாதுங்க. சரி, நீங்கள் சொல்லுங்கள், இந்த அயர்லாந்துக்கு எதிரான முதல் T20 போட்டியிலேயே இரட்டை சதம் எடுத்து உலகமகா சரித்திர சாதனை செய்த சூரியவன்சியின் இந்த ஒரு அதிரடி ஆட்டத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க.